வணக்கம். எலக்ட்ரிக் பைக்கை வந்து எப்படி சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். சமீபத்தில் ஒருத்தர் வந்து எலக்ட்ரிக் பைக்கை நைட்டு சார்ஜ் போட்டிருக்காரு. விடியறதுக்குள்ளே அந்த பைக் வெடிச்சு அப்பாவும் பொண்ணு இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் நெய்பர், உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வாங்குகிற எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருமே வெடிக்குது, ஃபயர் ஆகுது, புகையுது அப்படின்னு நிறையா கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இதெல்லாம் இந்த நாங்கள் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் நீட்டாக சார்ஜ் பண்ணிட்டு நல்லா போயிட்டு வந்துட்டுருக்கலாம். ஸோ என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்ன்னு நான் வந்து ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பியூரிவியில் ஈப்ளூட்டோ 7G இந்த பைக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிவ்யூ இருக்கும். ஸோ இந்த பைக்குக்கு நம்மளோட ஒரிஜினல் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம பியூரிவிலேருந்தே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நாங்கள் ஷோரூம்லேயும் கேட்டு நிறையா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸையும் ஒன்றா சொல்கிறோம். என்னன்னு நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் பைக் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு கொடுத்த சார்ஜர் பார்த்திங்கன்னா 2 கட்டமாக இருக்கும். இது வந்து மெயின் அடாப்டரு ப்ளஸ் இது வந்து சார்ஜிங் கேபிள். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சார்ஜிங் கேபிளை வந்து ஃபஸ்ட்டு இந்த அடாப்டரோட கனெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த பைக் வாங்கினாலும் சரி, அந்தந்த பைக் கம்பெனிக்கு அப்படின்ட்டுனே ஒரு செப்பரேட் சார்ஜர் கொடுப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். வேறு எந்த சார்ஜரும் பண்ண தேவையில்லை. சப்போஸ் அந்த சார்ஜர் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் வேறு சார்ஜரில் போடுறேன் அப்படின்னா கூட நீங்கள் போட தேவையில்லை. நீங்கள் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இது மாதிரி சார்ஜர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களே சரி பண்ணி தருவாங்க. ஸோ வேறு சார்ஜரில் போடுறத வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணாலே நம்ம வண்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வண்டி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா, சில பைக்கில் வந்து பேட்ரி வந்து ரிமூவபுளாக இருக்கும், சில பைக்கில் வந்து நான் ரிமூவபுளாக இருக்கும். இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணியும் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை பேட்டரியை ரிமூவ் பண்ணாமல் வண்டியோடையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம சார்ஜ் பண்ணோம், இப்போ வண்டியோட நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சை வந்து ஆனில் வச்சுக்கணும். வண்டி சுவிட்சை ஆனில் வச்சுட்டு இதை மூடிட்டு, நமக்கு இங்கே சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் போர்ட் இங்கே இருக்குது. இதில் நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சுட்டு தென் வந்து இதை வந்து ப்ளக் பண்ணிடலாம். ஸோ நம்ம சுவிட்சு போட்டோன்னே ஃபஸ்ட்டு வந்து அதில் க்ரீன் கலர் இல்லை ரெட் கலர் லைட் எரியும். ஓகே, க்ரீன் கலரில் எரியுது. இப்போ வந்து ரெட் கலர் எரியுது அப்படின்னா நமக்கு வந்து பேட்டரி சார்ஜ் ஆகணும் அர்த்தம். உங்களுக்கு ஃபேன் ஓடுற சவுண்டும் கேட்கும் அதுலேயே. ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு சார்ஜரை கரெக்டாக ப்ளக்இன் பண்ணிட்டு கரெக்டாக சார்ஜிங் பாயிண்டில் போட்டுட்டு வச்சிடணும். சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் மறந்துடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணிக்கணும். சப்போஸ் வந்து பேட்டரியை கழட்டிட்டு நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்டாக இதில் ப்ளக்இன் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கனெக்டரோட கனெக்ட் பண்ணாமல் இதை வந்து டேரெக்டாக என்னோடய அப்பா ப்ளக்இன் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி நம்ம டேரெக்டாக கரண்ட்டு கொடுத்ததுனால ஃபுல் 220 வோல்ட்டும் வண்டியில் பாஸ் ஆகி வண்டியில் இருக்க சுவிட்ச் போர்டு, அதோட கண்ட்ரோலரு எல்லாமே போயிடுச்சு. ஸோ எகெயின் நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து மாற்றணும். ஸோ இந்த தப்பு வந்து பண்ணாதீங்க. எப்பயுமே இது கூட இந்த கன்வெர்ட்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வண்டியை சார்ஜ் பண்ணியிருக்கோம், உடனே நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னா சார்ஜ் ஏறிட்டு இருக்கிறப்பயே டக்குன்னு உடனே சார்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு உடனே எங்கேயும் போகக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சார்ஜ் போட்டிருக்கிறதுனால அந்த ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே ஹீட்டாக இருக்கும். நம்ம உடனே வண்டி எடுத்துகிட்டு போனால் ஹீட் ரொம்ப இதாகி நம்ம வண்டி ஃபயர் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த சேம் வண்டி எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்து நிப்பாட்டின உடனே வந்து மறுபடியும் சார்ஜ் போடக்கூடாது. சார்ஜ் போட்டுட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ் கேப் விட்டு தான் வண்டி எடுக்கணும். அது மாதிரி போயிட்டு வந்தோடனே 30 to 45 மினிட்ஸ் கழித்து தான் சார்ஜ் போடணும். இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணாலே வண்டி வந்து நல்லாயிருக்கும், எங்கேயும் ஃபயர் ஆகாது. மோஸ்ட்லி வெயிலில் வண்டியை நிப்பாட்டுறதை அவாய்ட் பண்ணுங்கள். தென் வந்து வண்டி வீட்டில் வந்து நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அதோட மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க.
ரிட்டர்ன் எடுக்கிற போகிறப்ப வந்து அதை ஆன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வண்டிக்கும் ஒரு சார்ஜிங் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க அதோட பேட்ரி கெப்பாசிட்டியை பொறுத்து. இப்போ பியூர் ஈவியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்க சார்ஜிங் டைம் வந்து 5 hours சொல்லியிருக்காங்க 0 to 100 ஆகிறதுக்கு. ஸோ அது மாதிரி ஒரு வண்டிக்கும் ஒரு சார்ஜிங் டைம் வந்து இருக்கும். அந்த டைமை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டு அதை அப்படியே ஃபுல்லாக ஓட விட்டுட்டு திருப்பி காலையில் வந்து ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. மார்னிங் சார்ஜ் பண்ணுங்கள். சார்ஜ் பண்ணிட்டு ஒரு 4 to 5 hours வந்து செக் பண்ணுங்கள் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சா இல்லையான்னு. ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா உடனே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. தென் வந்து ஒரு 30 to 45 minutes கழித்து வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போகலாம். ஸோ ஓவர் சார்ஜிங் பண்ணுறதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. அருணே டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு. ஸோ உங்கள் எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக உங்கள் மொபைல் ஃபோன் மாதிரி தாங்க. உங்கள் மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக சார்ஜ் போட்டிங்கன்னா எப்படி பேட்டரி பொங்குது அது மாதிரி தான். இந்த பேட்டரியை விட அது வந்து 20 மடங்கு அதிகமான பேட்டரி. அப்படிங்கிற என்ன ஆகும், அது வந்து வெடிச்சிச்சுன்னா ஒரு சின்ன மொபைல் வெடித்தா எவ்வளோ ஒரு தாக்கம் இருக்கோ அதை விட 20 மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் உயிர் சேதங்கள்லாம் அதில் நிறைய இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் பைக்கை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு அதில் எந்த ஆபத்தும் கிடையாது. இது உங்களுக்கு லைஃப் லாங் நல்லாவும் வரும். இதனால் வந்து எலக்ட்ரிக் பைக்னாலே வெடிக்கும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு யாரும் வர வேணாம். எலக்ட்ரிக் பைக்கை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம 99% வந்து பைக் எதுவுமே வெடிக்காது. நம்ம அதையும் மீறி 1% இருக்குது. நான் ஒரு வீடியோலாம் போடுறேன் பாருங்கள். ட்ரக்கில் ஏற்றிட்டு வரப்போ சில பைக்ஸ் எல்லாம் வந்து தீப்பிடிச்சி எரியிற மாதிரி எலக்ட்ரிக் பைக்ஸ். அப்புறம் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கப்ப திடீர்னு வண்டி எரியிற மாதிரி இது மாதிரி நிறைய இருக்குது. நிறைய வீடியோஸ் வருது. ஸோ பெட்ரோல் வண்டியுமே சில வண்டிங்கள்லாம் வந்து ரன்னிங்கில் எரியிறது இதெல்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம பண்ணுற ஹியூமன் எரர்ஸ் தான். சின்ன சின்ன தவறுகள் நம்ம கண்டுக்காமல் விடுறது அந்த மாதிரி தவறுகளில் தான் இந்த மாதிரி பெரிய விபரீதங்கள் ஏற்படுது. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிகாஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எலக்ட்ரிக் பைக்கை நல்லபடியாக சார்ஜ் பண்ணி நல்லாவே ஓட்டுங்க. அதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.